வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 12 வோல்ட்டில் நீங்கள் ஒரு டாடா ஏஸுக்கோ இல்லை ஏதோ ஒரு 12 வோல்ட்டில் ரன் ஆகக்கூடிய வண்டிக்கோ நீங்கள் ஒரு ஆம்பிளிஃபையர் செய்கிறீங்க அப்படின்னா, அதுக்கு என்னென்ன மெட்டீரியல் வேணும் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வாட்ஸ்அப்பில் கமெண்ட் பண்ணியிருந்தார். அவருக்காக நம்ம இந்த வீடியோ பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பேனல் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க. அடுத்தது கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா 4 100K கண்ட்ரோலு. கேபின் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா அதுலேயே உங்களுக்கு இந்த வால்யூம் கண்ட்ரோல் நாபு சுவிட்சு எல்லாமே அதுலேயே வந்துடும். இது யூஎஸ்பி போர்டு. உங்களுக்கு எந்த பிராண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த பிராண்டு வாங்கிக்கிங்க. இது கன்வெர்ட்ரு 12 வோல்ட் இன்புட் கொடுத்தீங்க அப்படின்னா 24 0 24 இல்லை 30 0 30 உங்களுக்கு எந்த வோல்ட்டு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கன்வெர்ட்டர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன வோல்ட்டில் யூஸ் பண்ண போகிறீங்க, 24 இல்லை 26 இல்லை 30 36 அப்படிங்கிறது நீங்கள் தான் பிளான் பண்ணிக்கணும். பிளான் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கன்வெர்ட்டர் சூஸ் பண்ணி வாங்கிக்கிங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற போர்டுக்கும் ஏற்ற மாதிரி அந்த போர்டுக்கு ஏற்ற வோல்டேஜ் நீங்கள் சூஸ் பண்ணணும். இதில் டொராய்டல் டைப் போட்டிருக்கறனால உங்களுக்கு ஆம்பியர் ரேட்டிங் நல்லா கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா 24 0 24 6 ஆம்பியர் கன்வெர்ட்டரு. இந்த கன்வெர்ட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஆம்பியர் 24 0 24 கன்வெர்ட்டரு. அடுத்தது நம்ம பவர் ஆம்ப் செக்ஷன் என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸ்டீரியோவுக்கு 4392 ஸ்டீரியோ போர்டு யூஸ் பண்ண போகிறோம். 4392 போர்டு யூஸ் பண்ண போகிறோம். இந்த போர்டு தான் ஸ்டீரியோ போர்டு. அதுக்கு ஒரு ஹீட்சிங் பிளேட் வாங்கணும். இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம 1313 கேபிளில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு ஹீட்சிங் பிளேட் வாங்கணும். இது பஸ் பிடி, அதாவது ஏடிசி பிடி. நம்ம 4392க்கு ஒரு பிடி, இந்த பிடி நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எந்த பிடி மேட்ச் ஆகுதோ, அதாவது பிடிச்சிருக்கோ, நீங்கள் அந்த பிடி வாங்கிக்கிங்க. இதில் பார்த்தீங்கன்னா 10 இன்ச் சப்வூஃபர் தான் யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் சக்தியில் 2 டிரான்சிஸ்டர் போர்டு நம்ம வாங்கியிருக்கோம். உங்களுக்கு நீங்கள் 10 இன்ச் யூஸ் பண்ண போகிறீங்களா இல்லை 12 இன்ச் யூஸ் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பவர் ஆம்ப் வாங்கிக்கணும். இது பார்த்தீங்கன்னா சப்பு ப்ரீ போர்டு, அதாவது டூயல் சப்ளையில் ஒர்க் ஆகக்கூடிய சப்பு ப்ரீ போர்டு. இது பிஸ்மி ஆடியோஸோட அவங்க சப்பு ப்ரீ போர்டு. உங்களுக்கு எந்த பிராண்ட் பிடிச்சிருக்கோ மார்க்கெட்டில் கிடைக்கிறது, நீங்கள் அந்த பிராண்டு வாங்கி யூஸ் பண்ணலாம். டூயல் சப்ளையா இல்லை சிங்கிள் சப்ளை வேணுமா, நீங்கள் எப்படி யூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் போர்டு வாங்கிக்கோங்க. இப்போ இந்த சக்தி 2 டிரான்சிஸ்டர் போர்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் 30 அந்த ரேஞ்சில் வோல்ட்டு கொடுத்தீங்கன்னா நல்ல லைஃப் வரும். நல்ல சப்வூஃபர் பேஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது பார்த்தீங்கன்னா இந்த 2 பவர் ஆம்ப் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். இல்லை நீங்கள் எந்த பவர் ஆம்ப் சூஸ் பண்ணுறீங்க, அதாவது எத்தனை இன்ச்சு ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுறீங்க, எத்தனை இன்ச்சு சப்வூஃபர் யூஸ் பண்ண போகிறீங்க, அதை பொறுத்து நீங்கள் பவர் ஆம்ப் சூஸ் பண்ணணும். இல்லை 24 வோல்ட்டா இல்லை 12 வோல்ட்டா 4440 யூஸ் பண்ணுறீங்களா, இல்லை எஸ்டிகேஸ் யூஸ் பண்ண போகிறீங்களா, இல்லை டிரான்சிஸ்டர் போர்டு யூஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணி உங்களுக்கு எந்த போர்டு எந்த பிராண்டு பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த கம்பெனி போர்டு நீங்கள் வாங்கிக்கலாம். சப்வூஃபருக்கும் அதே மாதிரி எத்தனை இன்ச் யூஸ் பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போர்டு சூஸ் பண்ணிக்கணும். பிடி போர்டு பார்த்தீங்கன்னா இது டிரான்சிஸ்டர் பிடி. இதுலேயே ஐசி பிடி எல்லாம் இருக்குது. உங்களுக்கு டிரான்சிஸ்டர் பிடி வேணுமா இல்லை ஐசி பிடி வேணுமா அப்படிங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணி உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ மார்க்கெட்டில் கிடைக்கிற போர்டு நீங்கள் அதை வாங்கிக்கிங்க. அதே மாதிரி சப்பு ப்ரீ போர்டும் அதே தான். அடுத்தது பேனல் பார்த்தீங்கன்னா இதுதான் மெட்டல் பேனல் தான் இதில் மார்க்கெட்டில் கிடைக்கும். உங்களுக்கு நீங்கள் மெட்டல் பேனல் வச்சு செய்ய போகிறீங்களா இல்லை அக்ரலிக் சீட் வச்சு நீங்கள் செய்ய போகிறீங்களா அப்படிங்கிறது நீங்கள் தான் சூஸ் பண்ணிக்கணும். இது நம்ம புஷ்ஷு, இந்த 2 ஹோல்ஸுக்கும் போடக்கூடிய புஷ்ஷு. நம்ம ஒயர் அப்படியே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நாளடைவில் அது ஒயர் கட்டாங்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த புஷ்ஷு போட்டு பண்ணுறது கொஞ்சம் சேஃப்டி. இந்த பேனலோட தான் மெட்டல் பேனல் தான் கிடைக்கும். நமக்கு பார்த்திங்கன்னா மெட்டல் பேனல் வேணுமா இல்லை
அக்ரலிக் சீட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. உங்களுக்கு வந்து ஏற்ற டிசைன் வந்து நீங்கள் தான் அவங்ககிட்ட சொல்லி நம்ம வந்து வாங்கிக்கணும். இது வந்து யூஎஸ்பி போர்டு. இந்த போர்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிராண்டு வருது. பகாரியா, சாம்கானு, ஒயர் பிராண்டு, இந்த மாதிரி நிறைய பிராண்டு வருது. உங்களுக்கு வந்து எந்த பிராண்ட் பிடிச்சிருக்கோ, சப்போஸ் பகாரியா போர்டு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் பகாரியா போர்டு சூஸ் பண்ணி வாங்கி போடலாம். நீங்கள் வந்து கரெக்டான வோல்டேஜ் 5 வோல்ட்னா 5 வோல்ட் கரெக்டாக ரெகுலேட்டர் யூஸ் பண்ணி கொடுக்கணும். அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா போர்டு வந்து நல்லா லைஃப் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா சக்தி 2 டிரான்சிஸ்டர் போர்டு. இந்த போர்டில் வந்து என்ன ஒரு இதுனா, நீங்கள் 8 இன்ச்சுக்கும் யூஸ் பண்ணலாம். பட் வால்யூம் வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 8 இன்ச்சுக்கு நல்லாயிருக்கும். 10 இன்ச்சு சப்வூஃபர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 4 ohmஸில் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். பெட்டர் ரிசல்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து டாடா ஏஸ்க்கு யூஸ் பண்ணும்போது இது வந்து பர்ஃபெக்டாக அந்த 1313 கேம்பிளில் வந்து மேட்ச் ஆகும். ஏன்னா வந்து ஹீட் சிங்க் வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் போட்டிருப்பாங்க. நீங்கள் வச்சு கரெக்டாக வச்சு பார்த்தீங்கன்னாலும் கரெக்டாக இருக்கும். நீங்கள் அப்படியே வச்சு ஸ்க்ரூ போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன போர்டு வந்து யூஸ் பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து கன்வெர்ட்டர் வாங்கணும். இப்போ வந்து ஒரு 24 வோல்ட்டில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி போர்டு வாங்கணும். 28, 30 வோல்ட்டில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு கன்வெர்ட்டர் வாங்கணும். கன்வெர்ட்டர்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிராண்டு வருது. மேக்ஸுன்னு, ஜிஆர், பீட்ஸு, அந்த மாதிரி நிறைய கன்வெர்ட்டர்லாம் வருது. நிறையா வோல்டேஜ்லேயும் கூட கிடைக்கிது. உங்களுக்கு வந்து எந்த மாதிரி வோல்டேஜில் வேணும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வைக்கக்கூடிய போர்டு 2.1 போர்டு வந்து எந்த போர்டு வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து வோல்டேஜ் வந்து வாங்கணும். எத்தனை ஆம்பியரு அதெல்லாம் நீங்கள் தான் வந்து சூஸ் பண்ணி வாங்கிக்கணும். ஏன்னா ஒரு டைம் வாங்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து வேஸ்ட்டாக போயிடும். மறுபடியும் ஒரு சில கடையில் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து ஒரு தடவைக்கு நீங்கள் 2 தடவை வந்து என்னென்ன மெட்டீரியல் வாங்க போகிறோம் அப்படிங்கிறத வந்து யோசித்து வாங்கணும். ஏன்னா வந்து ஒரு டைம் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட அமௌண்ட்டு தான் வந்து வேஸ்ட் ஆகும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு எந்தெந்த போர்டு, என்னென்ன போர்டு வைக்க போகிறீங்க, எப்படி நீங்கள் வந்து செய்ய போகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து நீங்கள் வந்து மெட்டீரியல் வாங்கணும். இதோட அசம்பிளிங் வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அசம்பிள் பண்ணுற வீடியோ அப்லோட் பண்ணுறேன். டாடா ஏஸுக்கு வந்து எப்படி செட்டு செய்கிறது அப்படிங்கிறது வந்து நீங்கள் உங்களுக்கு அசம்பிளிங் வீடியோ வேணும் அப்படின்னா நான் ஒரு 3 பாட்டோ இல்லை 4 பாட்டோ உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து பிகினர்ஸுக்காக தான் பண்ணுறேன், டெக்னீஷியன் நல்லா தெரிஞ்சவங்களுக்காக இல்லை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.